அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முதியோர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள். நம்மை போன்ற ஒரு மனிதருக்கு, அதுவும் பலவீனமான மனிதருக்கு இரக்கப்பட்டால் அல்லாஹ் தரும் பரிசு என்ன என்பதை அவனே மிக அறிந்தவன். சில பெண்கள் மார்க்க சட்டங்களை கரைத்து குடித்து விட்டதைப் போல கணவனின் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவா செய்கிறது என்று கேட்கிறார்கள். வயது முதிர்ந்த மாமனார் மாமியாரை ஓய்வெடுக்க விடாமல் ஏதாவது வேலைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பலவீனமானவர்களுக்கு உதவ வேண்டும், முதியவருக்கு மதிப்பு வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறும் பொதுவான உபதேசத்தை மறந்து விடுகிறார்கள். பேருந்தில் மக்கள் நெருக்கடி அதிகமாக உள்ளபோது உட்கார இடமில்லாமல் வயதானவர்கள் தள்ளாடி கொண்டிருக்க, பலமிக்க உடல் உள்ளவர்கள் ஈவு இரக்கமின்றி சொகுசாக அமர்ந்து பயணம் செய்து வருகிறார்கள். இது போன்ற இறுகிய உள்ளம் உள்ளவர்களால் தான் அரசு பேருந்துகளில் முதியவர் மட்டும், ஊனமுற்றவர் மட்டும் என்று இருக்கைகள் அவர்களுக்கென்று தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. நாம் இப்படி ஒரு நிலையை அடைந்தால் நமது கதி என்ன என்று இவர்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தான் சொகுசாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர, வயதானவர்கள் படும் கஷ்டங்கள் அவர்கள் உணர்வதில்லை. வயது முதிர்ந்தவர்கள் நீண்ட நேரம் நின்றால் அது அவர்களுக்கு கஷ்டத்தை அளிக்கும் என்பதால் மக்களுக்கு தொழ வைப்பவர் சுருக்கி தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொழ வைத்தால் அவர் சுருக்கி தொழ வேண்டும். ஏனென்றால் அவர்களில் பலவீனரும் நோயாளியும் வயது முதிர்ந்தவரும் இருப்பார்கள். உங்களில் யாரேனும் தனியாக தொழுதால் அவர் விரும்பியவாறு அவர் நீட்டிக் கொள்ளட்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 703. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயநலத்தை பார்க்காமல் பலவீனமானவர்களை கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.